திருச்செந்தூரில் ஏற்பட்டிருக்கும் கடலரிப்பால் நாளுக்கு நாள் அங்குள்ள கடற்கரை பரப்பு சுருங்கி வருகிறது. இதற்கான காரணம் என்ன, இதை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பதை விளக்குகிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போறவங்க முருகனை தரிசனம் பண்றது மட்டுமல்லாது கடல்ல போய் குளிக்கிறதையும் வழக்கமா வச்சிருக்கிறாங்க. ஆனா கடந்த ஒரு வாரமாகவே கோவிலுக்கு போறவங்க கடலை பார்த்தா அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துது. அதற்கு காரணம் கடல் அரிமானம் தான். செந்தூரில் கடல் அரிமானம், அதற்கான என்ன காரணம் என்பது குறித்து நிலவியல் ஆர்வலர் ராஜ் பகத்திடம் புதிய தலைமுறை கேட்டபோது அவர் நமக்காக பிரத்யேக தகவல் டேட்டா கொடுத்திருக்கிறாரு. அது பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். 2024ஆம் வருடம் திருச்செந்தூர் கோவிலினுடைய தோற்றத்தை பார்க்கிறோம். ஜனவரி மாதத்தில் எடுக்கப்பட்ட இந்த புகைப்படம் 2025 ஜனவரியில திருச்செந்தூர் கடற்பரப்பை பார்க்க முடியுது. எந்த அளவிற்கு கடல் உள்வாங்கி உள்ள வந்திருக்கு அப்படிங்கிறதையும், மணல் பரப்பு எந்த அளவிற்கு அரிமானம் ஏற்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. இதற்கான அறிவியல் காரணங்களை செயற்கைக்கோள் வரைபடம் மூலமாக விரிவாக நம்ம பார்த்து வருகிறோம். திருச்செந்தூர் ஊர் இருக்குது, முருகன் கோவில் மற்றும் இந்த எல்லோ கலர் லைன்ல பாக்குற பகுதி கடற்கரை பகுதி. இது பாத்தீங்கன்னா 10 மீட்டர்ல இருந்து 100 மீட்டர் அளவிற்கு இதனுடைய அகலம் இருக்கும். திருச்செந்தூர் ஊருக்கு தெற்கு புறத்துல அமளிபுரம் அப்படின்னு ஒரு மீனவ கிராமம் இருக்குது. இந்த அமளிபுரம் மீனவ கிராமத்தை பொறுத்தவரையும் அங்க இருக்கக்கூடிய மீனவ மக்கள் பல ஆண்டுகளாகவே சில கோரிக்கைகள் வைக்கிறாங்க. குறிப்பாக எங்களுடைய படகுகளை நிறுத்துவதற்கான தளம் வேண்டும், மீன்பிடி வலைகள் போன்றவற்றை அவங்க வைக்கிறதுக்கான சில இடங்கள் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், கடல் அரிமானத்தை தடுப்பதற்காக தூண்டில் வளைவுகள் அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இந்த கோரிக்கையை ஏற்று 2024ஆம் வருடம் மே மாதத்துல தமிழ்நாடு அரசு தூண்டில் வளைவை அமைத்து கொடுக்கிறாங்க. இந்த தூண்டில் வளைவு 250 மீட்டர் அளவிற்கு லென்த் இருக்கிறத நம்ம அப்படி பார்க்கிறோம். அடுத்ததாக அந்த தூண்டில் வளைவு அமைக்கப்பட்ட பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, திருச்செந்தூர் முருகன் கோவிலிருந்து இருந்து தெற்கு புறமாக 800 மீட்டர் அளவிற்கு கடல் அரிப்பு ஏற்படுது. இந்த கடல் அரிப்பு ஏற்படுறதுக்கும் இந்த தூண்டில் வளைவிற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படின்னா, மன்னார் வளைகுடா, பாக்சலசந்தி, வங்காள விரிகுடா கடலை எடுத்துட்டோம் அப்படின்னா அதனுடைய கடல் அலையினுடைய நீரோட்டம் தெற்கு புறத்தில் இருந்து வடக்கு புறத்தை நோக்கி செல்லும். குறிப்பா மணப்பாடிலிருந்து வரக்கூடிய மண் அமளிபுரத்தை நோக்கி போகும், அமளிபுரத்திலிருந்து வர்றது திருச்செந்தூர் முருகன் கோவிலை நோக்கி போகும், திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இருந்தது அதற்கு வடக்கு புறத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி போகும். ஆனா இந்த இடத்துல தூண்டில் வளைவு அமைக்கப்பட்ட பிறகு இங்கிருந்து வரக்கூடிய மணல் எல்லாமே இந்த தூண்டில் வளைவினுடைய ஓரத்திலேயே அதிகப்படியா செடிமெண்ட் ஆயிருது. அதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இருந்து அந்த அரிமானம் ஏற்பட்டு இந்த மண் இந்த இடத்துக்கு போயிருது. ஆனா இதை ஃபில் பண்றதுக்கு, ரீஃபில் பண்றதுக்கு தூண்டில் வளைவு இருக்கிறதுனால இங்கிருந்து மண் வர முடியவில்லை. அதனாலதான் கடல் அரிமானம் ஏற்படுறது உறுதி செய்யப்பட்டிருக்குது. சரி, இதை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா, காசிமேடுலேயோ பாண்டிச்சேரி போனவங்களோ கற்கள் கடற்பரப்புல எல்லாம் வச்சிருப்பாங்க. அதுபோன்று கற்களை வைத்து நம்ம அந்த கடல் அரிமானத்தை தடுக்கலாம். ஆனா கற்கள் வைத்தோம் என்றால் கடற்கரை பரப்பு காணாமல் போய்விடும். திருச்செந்தூருக்கு வரக்கூடிய பக்தர்கள் கடல்ல குளிக்கணும்னு விரும்புவாங்க. இந்த மாதிரி கற்கள் வச்சோம்னா அலையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும். அப்போ இரண்டாவதா வேற என்ன பண்ணலாம்னா, அமளிபுரத்துல இருக்கக்கூடிய தூண்டில் வளைவை அகற்ற வேண்டும். அப்படி அகற்றணும் அப்படின்னா மீனவ மக்கள் இவ்வளவு நாள் வைத்த கோரிக்கைகள் எல்லாமே அது சிதிலம் அடையும் ஒரு நிலைமை இருக்கு. அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் தமிழ்நாடு அரசு மீனவ மக்களையும் பக்தர்களுடைய இரு தரப்பையும் ஆலோசனை செய்து ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும். ஒருவேளை சீக்கிரமாக இந்த முடிவு எடுக்கவில்லை என்றால் இது தொடர்ந்து கொண்டே வரும் பட்சத்துல அடுத்த 4 ஆண்டிலிருந்து 8 ஆண்டுக்குள் இது தொடரும் பட்சத்துல திருச்செந்தூர் கோவில்ல உள்ள அந்த நாளிக்கிணறு பகுதி வரையுமே கடல் அலை வரும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கிறது. எனவே விரைவாக இதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என சூழலியல் ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுக்கிறார்கள்.